அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவிக்கு வாய்ப்பு இருக்கா திரும்ப உள்ள வர்றதுக்கு? சார், கூட்டணியை பொறுத்த மட்டும் எங்கள் கட்சியினுடைய கூட்டணி இல்லாதவர்கள், இதுவரைக்கும் கூட்டணிக்குள்ளே வராதவர்கள், கூட்டணி சேருவது சம்பந்தமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முடிவெடுப்பார். அவர் எடுக்கின்ற முடிவு ஏன்னா சரி, பின்னாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்களாக நாங்கள் இருப்போம். இல்லை, அது புரியுது. நீங்க தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 20 இல்லை 20க்கு மேற்பட்ட தொகுதிகளில் டிடிவி தினகரனால நிறைய இடங்கள்ல அதிமுக தோல்வியை சந்திச்சது. அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டேட்டாவும் அப்படித்தான் இருக்கு. நிறைய தொகுதிகளில் அவங்க நிறைய வாக்குகளை பிரித்ததுனால திமுக நிறைய இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது, அதிமுக தோற்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழல்ல டிடிவி தினகரன் உங்களோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு தென் மாவட்டத்துல இருந்து நீங்க எப்படி அதை பாக்குறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கும் எனக்கும் தெரிகிற இந்த விஷயங்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாருக்கு, எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடியாருக்கு லாப நட்ட கணக்கு போட்டு பார்த்து எது சரியாகும் எது சவராகும் என்று பார்க்க மாட்டாரா? ஆகவே எந்த முடிவு எடுத்தாலும் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே சமயத்தில் கட்சியினுடைய அவர் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையும் கட்சியினுடைய நன்மைக்காக, கட்சியினுடைய நலனுக்காகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் பிரித்து அங்கேயே வர விட்டு அது சம்பந்தமான முடிவுகளை எடப்பாடி எடுப்பார். இல்ல, நான் அதுக்குள்ள வரல. நான் சொல்றது, நீங்க ஒரு எடப்பாடி எடுப்பாருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. கட்சி தலைவர் அவர் தான் முடிவு எடுக்க போறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டுக்க போறீங்க. அது அடுத்த விஷயம். நான் கேட்கறது, ஒரு தென் மாவட்டத்துல ஒரு முக்கியமான தலைவரா நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பெர்செப்ஷன், இது போன்ற இப்ப உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம் இல்லையா? இது எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்க்கும்போது கருத்து கேட்கிற போது அதுதான் கேட்கிறேன். அது மாதிரி நீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. பொறுத்த மட்டும் அப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர் எங்களை வைத்திருக்கவில்லை. அவரே தேவையான கருத்துக்களை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை தான் சொல்லுவார். ஆகவே முடிவுகள் எடுக்கின்ற அதிகாரம் அத்தனையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் உண்டு. அவர் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கும். தேர்தல் வருகின்ற பொழுது பாருங்கள் கூட்டணிகள் எப்படி. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. டிடிவி தினகரன் சேர்த்தா நமக்கு லாபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். இல்லை சார், அவர் வந்தா நல்லா இருக்குமா, இவர் வந்தா நல்லா இருக்குமான்னு அவருக்கு தெரியாதா? பொதுச்செயலாளருக்கு இல்ல, அவருக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இங்க இருந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இருக்கீங்க, ஆர்பி உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காருன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு அவரை விட இன்னும் நல்லா தெரியும். அப்ப அவர் உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்பார் இல்லையா? அந்த நீங்க எந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்க பாத்தீங்கன்னாலும், பலத்தை பாத்தீங்கன்னாலும் அதிமுகவுடைய பலம் தான் சார் பலமான பலம். அதிமுக தான் பலமான கட்சி. அந்த கட்சியோட சேர்ந்தாதான் மற்றவர்களுக்கு பலம் என்பதை நீங்க கேட்கணும். எங்களோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மட்டும் பலம் கிடையாது. சிறுக சிறுக சேர்ப்பது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 பக்கபலமாக இருக்கும். என்ன அதனால இது போன்ற ஒரு சிக்கலான பிரச்சனைகள், அதாவது வேற கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் எங்களுக்கு தெரியும். இங்கிருந்து சென்றவர்கள் திரும்பி சேர்க்கின்ற முடிவுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் எடுப்பார். அவர் தான் எடுக்க முடியும். அதற்கு கருத்து சொல்லக்கூடிய இங்கிருந்து சென்றவர்கள், தனியாக நின்றவர்கள், தனி இயக்கம் நடத்தியவர்கள், கூட்டணி சேர்வு சம்பந்தமான முடிவுகளை எல்லாம் பொதுச்செயலாளர் எடுத்துக்கொள்வார். இறுதி முடிவு அவர் தான் எடுப்பாரு. என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாவது நீங்க சொல்ல முடியுமா? என்ன முடிவு வரலாம், எப்படி இருக்கும் அப்படின்றது? இல்லை, அதை நான் எப்படி சொல்ல முடியும்? கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கேட்கும்போது எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம். அவர் கேட்கும்போது அதுக்கு டைம் இருக்குல்ல, காலம் இருக்குல்ல, இன்னும் 10 மாசம் இருக்குல்ல.